வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்ற டைலாக்குக்கு ஏத்த மாதிரி இருக்கிறவங்க தான் நடிகை ஸ்ரேயா. இவங்களுக்கு இப்போ வயசாகி கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் இவங்க எப்படி படங்கள்ல நடிச்சாங்களோ அதே மாதிரி அவ்வளோ அழகா இருக்கிறாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து அவங்கள வர்ணிச்சுட்டு வராங்க. இவங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல படங்கள்ல அதிகமா நடிக்கிறது இல்லைன்னா கூட இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது, அதுக்கப்புறமா ஸ்டோரி போடுறது, லைவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கூட வந்து கனெக்ட்ல தான் இருக்கிறாங்க. எப்பவுமே தாங்க என்ன பண்றோம், ஹஸ்பண்ட் கூட வந்து ரொமான்டிக்கா போட்டோஸ் போடுறது, ஃபன்னா ஜாலியா ஹாப்பியா இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வீடியோக்கள் போட்டு வந்து ரசிகர்கள் கூட கனெக்ட்ல இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ ரீசெண்டா ஒரு லைவ் வந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. அப்போ ரசிகர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுவும் ஒரு கேவலமான கேள்வி வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து அவருடைய கணவர் பதில் கொடுக்கிறாரு. எப்படி ஒரு கணவர் வந்து இந்த மாதிரி பதில் கொடுக்கலாம், மனைவியை பத்தி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறப்போ அதுக்கு அவர் திட்டி பேசுவார்னு பார்த்தா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற விதமா வந்து கணவருமே பதில் கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல, எதையுமே நெகட்டிவா எடுத்துக்காம ஃபன்னா வந்து கொண்டு போறாரு, நல்ல ஒரு ஜாலியான கேரக்டரா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியுமே கமெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ என்னதான் நடந்துச்சு, அப்படி அந்த நபர் என்ன வார்த்தையை பயன்படுத்தி பேசினாரு, அதுக்கு கணவர் என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போறோம். நடிகை ஸ்ரேயா இவங்க வந்து ஒரு டைம்ல ஒரு முன்னணி நடிகையா இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியான நடிகை வளம் வந்தாங்க. தமிழ்ல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து சிவாஜி படத்தில் நடிச்சிருந்தாங்க. இளைய தளபதி விஜய் அவர்கள் கூட வந்து அழகிய தமிழ் மகன் படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரவிமோகன் கூட வந்து மலை படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்படி முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து தான் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. இவங்களோட டான்ஸுக்குமே நிறைய வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதுவும் அந்த அழகிய தமிழ் மகன் படத்துல வரக்கூடிய வளையப்பட்டி தவிலை தவிலை இந்த சாங்ல வந்து ரொம்பவே செமையா ஆடி இருப்பாங்க. என்ன உடம்பியா இது, ரப்பர் மாதிரி வளைக்கிறாங்க, இவ்வளோ ஒரு யூனிக்கா ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து புகழ்ந்து தள்ளுவாங்க. இவங்களோட நடிப்புமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி விக்ரம் அவர்கள் கூட சேர்ந்து கந்தசாமி படத்தில் நடிச்சிருக்காங்க. தனுஷ் அவர்கள் கூட சேர்ந்து திருவிளையாடல் ஆரம்பம் இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவிலையுமே நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இவங்க வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் இன்னும் நாட்கள் வந்து நடிச்சிருக்கலாமே அப்படின்னு ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பட்டுக்கிட்டாங்க. இவங்க தமிழ் மட்டுமே இல்லாம தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி எல்லா மொழிகள்லையுமே நடிச்சு தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. ரொம்பவே ஒரு பீக்ல இருந்தாங்க. அடுத்தடுத்து இவங்க வந்து முன்னணி நடிகர்கள் கூட மட்டுமே நடிச்சு நிறைய ஹிட் படங்களை கொடுத்தாங்க. இவங்க நடிச்ச எல்லா படங்களுமே மோஸ்ட்லி வந்து ஹிட் படங்களாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த கதை எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படம்லாம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான படமாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி படத்துலையுமே இவங்களோட கேரக்டர் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு இருந்தால் கூட இவங்களோட கேரக்டருமே ரசிக்கப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிவாஜி படத்துலையும் இவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும். அழகிய தமிழ் மகன் படத்துலையுமே இவங்களுடைய ஆக்டிங் சூப்பராக தான் இருந்துச்சு. மலை படத்தில் சொல்லவே வேண்டாம், இவங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வர்ணிச்சிருப்பாங்க. அந்த மலை பாடலாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அங்கே நடக்கக்கூடிய அந்த கான்செப்டாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய பாடல்கள் இருக்குது அந்த படத்துலையுமே. எல்லா பாடல்களுமே இவங்களுக்காக வர்ணிச்சு எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களுக்குமே அந்த அதான் இந்த ஒரு எல்லாமே ஹிட் படங்கள் கொடுத்ததுனால இவங்களுமே ஒரு முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து காதலிச்சு இருந்தாங்க. 2015ஆம் ஆண்டு நீண்ட நாள் காதலரான விளையாட்டு வீரரை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவருடைய பேர் என்னன்னா ஆண்ட்ரே கோஷிவ். இவங்களை தான் 2015 வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க கணவர் கூட சந்தோஷமா இருக்காங்க, குழந்தைகள் கூட வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கணவன் கூட சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ், அந்த ரொமான்டிக் பிக் எல்லாத்தையுமே வந்து அடிக்கடி வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால ரசிகர்களுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து டெய்லியுமே நாள்தோறுமே வந்து அவங்க போஸ்ட் இந்த ஸ்டோரி மூலமா வந்து வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதனால ரசிகர்களுமே அவங்களுக்கு வந்து டெய்லியுமே கமெண்ட்டுகள் போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வயசானாலுமே நீங்க அப்படியே தான் இருக்கிறீங்க. அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் எப்படி படங்களில் பார்த்தோமோ, அதாவது திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் உங்களை எப்படி பார்த்தோமோ இன்னுமே அப்படியே தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் கூட உடல் எடை கூடாம அதே அழகோட அப்படியே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வர்ணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு லைவ் போனாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டு வந்து ரசிகர்களோட கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்னென்னா எப்போதுமே வந்து ஹீரோ ஹீரோயின்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் வந்து கனெக்டில் இருப்பாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஸ்ரேயா அவர்களுமே லைவ் போட்டு அங்கே ரசிகர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பதிலளிச்சுட்டு வராங்க. அப்போ ஒரு ரசிகர் வந்துட்டு உங்களுடைய மார்பு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுறாங்க. ஸோ இதை வந்து லைவ்லேயே ஸ்ரேயா அவர்களுமே படிச்சுட்டாங்க.
படிச்சுட்டு இருக்கும்போது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவருடைய கணவர் வந்து பக்கத்திலே இருக்காரு. அவர் வந்து பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எஸ், நீங்க சொல்றது உண்மைதான், இவங்க என்னோட மனைவிக்கு வந்து மார்பு அழகா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வர்ணிக்கிறார். வர்ணிச்சுட்டு வந்து இதே மாதிரி இன்னுமே அந்த மார்பு பத்தி நிறைய கமெண்ட்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. இதை வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இது, மனுஷன் வந்து கோவப்படுவார்னு பார்த்தா இப்படி ரசிகர் கேட்ட கேள்விக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்னுமே அதிகமா அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா, ரொம்பவே கன்றாவியா இருக்கு அப்படின்னா ஒரு சில தரப்பினர் வந்து இதுக்கு நெகட்டிவா கமெண்ட் போட்டுட்டு வராங்க. இன்னும் சில பேர் வந்து பரவாயில்லப்பா, மனுஷன் வந்து ஒரு நார்மலா இருக்காரு, எதை பத்தியுமே ரொம்பவே ஹைப் ஆகாம ரொம்பவே டென்ஷன் ஆகாம எல்லாத்தையுமே நார்மலா எடுத்துட்டு போறாரு. என்னன்னா அந்த இடத்துல அவர் கோவப்பட்டிருக்கலாம், ஆனா வந்து கோவப்படாம அந்த விஷயத்தையும் வந்து ஒரு ஃபன்னா மாத்திர மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில பேர் வந்து கமெண்ட்களை போட்டுட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரியான 2 விதமான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது தன்னோட மனைவியை பத்தி இன்னொரு நபர் வந்து வர்ணிக்கிற விதமா பேசிட்டாரு, அதுவும் தேவையில்லாம ஒரு அந்த இடத்த பத்தி பேசிட்டப்போ இவர் வந்து கோவப்படாம இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த ரசிகர் வந்து அந்த கேள்வி கேட்கறதுக்கும் ஸ்ரேயா வந்து அதுக்கான எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த விஷயமும், அதுக்கப்புறமா அவருடைய கணவர் இருக்கார்ல ஆண்ட்ரே, அவர் அதுக்கு வந்து பதிலளிக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் எல்லாமே வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்போ பொதுவாகவே ஹீரோயின்களை வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அவங்களுடைய அழகை வந்து வர்ணிக்கிறது வழக்கமாக தான் இருக்கும். அதாவது அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து க்ரஷ்ஷாக வச்சுப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சில பேரும் இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்கள தவறாக சித்தரிச்சு அவங்களுடைய உடல் அமைப்புகள் பற்றி வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய விதமா நிறைய தேவையில்லாத கருத்துக்கள், கமெண்ட்டுகள், கேவலமான கருத்துக்கள் எல்லாத்தையுமே பதிவிட்டுட்டு வருவாங்க. இது வந்து காலங்காலமா இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அவங்க இப்ப வந்து கல்யாணமாகி தன்னோட கணவர் குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல ஒரு சந்தோஷமா ஒரு லைவ் வந்திருக்காங்க. ரசிகர்களுக்காக லைவ் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரேயா அவர்கள். ஸோ இந்த இடத்துல கூட இப்படிதான் நடந்துக்கணுமா, அவங்க வந்து கணவர் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, எப்படி அந்த ஒரு விஷயத்த வந்து பேச முடியும், இப்படி எப்படி சீப்பா வந்து நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகருக்கு எதிராகவும் நிறைய வந்து பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம ரசிகர்கள் அப்படின்ற போர்வையில இந்த மாதிரி கேவலமான நபர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதாவது பெண்கள் ஹீரோயின்களை வந்து தவறா பார்த்து தவறான கண்ணோட்டத்துல சித்தரிச்சு அவங்கள வந்து ஒரு பெண்ணா பார்க்காம ஒரு பொருளா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியுமே, கேவலமா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னும் சில பேர் வந்து அவருடைய கணவருக்குமே எதிராக சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசினாங்கன்னா நீங்க வந்து அதை வரவேற்க கூடாது, அதுக்கு வந்து உடனே நீங்க வந்து ரிப்ளை கொடுத்துருக்கணும், அவங்களை வந்து திட்டி பேசியிருக்கணும், இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்குமே ஒரு சில பேர் வந்து அகைன்ஸ்டா கருத்துக்களை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி கமெண்ட் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நடிகை ஸ்ரேயா அவர்கள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாம அவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.